உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, இந்தியாவில் தான் சொல்லுவாங்க. சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாதமாக கண்டுபிடிப்பாங்க. இந்த நண்டு கதை சொல்லுவாங்க. இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நண்டு ஏறிச்சுன்னா மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு எடுத்தா கூட அது. பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம், உங்களுக்கு தான் வெளிச்சம். 42ங்கிற வயசு நான் ஒன்றும் வெளியே சொல்லலை. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். மரியாதைக்கு உரிய இந்த சீசா படத்தினை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் இருக்கிற வல்லவர்களே, எதிரில் அமர்ந்திருக்கிற உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்தினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் குணா அவர்கள் நேற்று இரவு என்னை சந்தித்து அழைத்தார்கள். நான் வேறொரு வேலையாக இருந்து வர முடியாத சூழ்நிலை. நான் இவ்வளோ சொன்னேன், நான் எர்ணாவூர் பக்கம் இருக்கேன், அங்கேருந்து வர்றதுக்கு இல்லை, எப்படியாவது வந்து ஆகணும்னாங்க. அன்பு கட்டளை, இயக்குனுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று சின்ன படம் பெரிய படமாக வேண்டும், நம்முடைய நல்ல உள்ளத்தாலே அதை வாழ்த்த வேண்டும். வைப்ரேஷன் வேறு ஒன்றும் இல்லை, நல்லவங்கெல்லாம் சேர்ந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துதல், இறைவனை வேண்டுதல், அது வெற்றிக்கு அறிகுறியாகும். அது அப்புறம் டைரக்டருடைய திறமை, ப்ரொடியூசருடைய அதிர்ஷ்டம். இதில் என்னென்னா, ப்ரொடியூசர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவ வேலையை பார்க்காம கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, அதையும் சேர்த்து பார்த்துருக்கார். அப்போது ஒரு பேஷண்ட்டு போகிறார். போகும்போது நல்ல மாதிரியாக பேசி பழகி, அப்போது டாக்டருடைய குணம் தெரியுது. எந்த பேஷண்ட் போனாலும் அவங்களுடைய மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தால் உதவி பண்ணுறது, இல்லைன்னா நோய் தேய்க்கிறது. ஓ, மனநல மருத்துவரா? ரொம்ப மகிழ்ச்சி. அதான் உங்கள் மனம் நலமடைய அவர் வாழ்த்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பார்க்குறோம். நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்து தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறையறிந்து நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையிலுடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு, அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம். அது அந்த நல்ல மனம் வாழ்க, செந்தில்நாதன் நாடு போற்ற வாழ்க. சீசா எப்படி வித்தியாசம்னா, பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க உயர இருப்பாங்க, தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பான், வெயிட்டு குறைவாக இருக்கவன் மேலே இருப்பாங்க. சீசா வெயிட்டானவங்களை கீழே இறக்கும், லேசானவங்களை மேலே ஏற்றும். அதான் ஏற்றம் இறக்கும் சீசா.
உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும். தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிந்துடும். நம்ம கவுத்து போட்டோன்னு வச்சுங்க, அது வழக்கம் வந்து நின்றுடும். அதுதான் வாழ்க்கை. அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்றது. நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்த நெல். நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அடுத்தவங்க காப்பாற்றணுன்றது செந்தில்நாதன், டாக்டர் செந்தில்நாதன் மாதிரி எல்லாரும் வர முடியாது. கூட இருந்தே குழி பறிக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக டாக்டர் செந்தில்நாதன் ஒரு தெய்வ பிறவியா நம்முடைய குணாவுக்கு கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, இந்தியாவில் தான் சொல்லுவாங்க, சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாதமாக கண்டுபிடிப்பாங்க. இந்த நண்டு கதை சொல்லுவாங்க. இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழே நின்று அது காலை இழுத்து இழுக்குமா. அது முன்னேற முடியாமல் மேலே ஏற முடியாமல் இழுத்துறோம். அதுபோல் தமிழன் இந்தியன் ஒரு நண்பன் முன்னேறினா அவனை காலை பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குது. அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு. நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு. இப்படி செந்தில்நாதன் மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க. கை தூக்கி விட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள தான் நினைக்கணும். இல்லை கை விட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் அவங்கள மன்னிச்சு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் என வள்ளுவன் சொன்னது போல நம்ம தவறு செய்தோட மன்னிச்சிடணும். இந்த சீசா என்பது ஒரு அருமையான கதை. குணா சொன்னார். அவர் எப்படி டைரக்டர் ஆனார், டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணார் என்று சொன்னதோடு கதையுடைய ஒரு சில வரிகளை சொன்னார். எத்தனை நாள் ஷூட் பண்ணேன்னு சொன்னார். நான் முதல்ல யார் வந்து கேட்டாலும் எவ்வளோ ஷூட் பண்ணீங்கன்னு ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணிருக்காரு. செலவினங்களும் இந்த படத்துக்கு தேவையான கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க. மிதமிஞ்சியும் அவர் பண்ணிடல. ஆக அப்படி ஒரு நல்ல டைரக்டர் தமிழுக்கு கிடைத்திருக்காரு. அவரை டாக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஆகவே இந்த தமிழ் சார்ந்து ஒரு சின்ன ஒரு தமாஷா ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு இந்தியன், ஒரு அமெரிக்கன், ஒரு ஜப்பான், இந்த 3 பேரும் ஒரு விமானத்தில் போகிறாங்க. விமானத்தில் மற்றவங்களும் இருக்கிறாங்க. விமானம் தாங்காமல் தடுத்தம் ஆடுது. இப்போ யாராவது ஒருத்தர் குதிச்சா இந்த விமானத்தை காப்பாற்றலாம் அப்படின்போது 3 பேர் கடவுளை வேண்டிக்கிறாங்க. கடவுளே, என் இந்தியாவை காப்பாற்று. அமெரிக்கன், என் அமெரிக்காவை காப்பாற்று. ஜப்பான்காரன், ஜப்பானை காப்பாற்றுன்னு கடவுளை வேண்டிக்கிறான். ஜப்பான்காரன் கடவுளை வேண்டிக்கிறான், கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அமெரிக்காக்காரன் கடவுளை வேண்டிக்கிறான், ஆசீர்வதிக்கிறார். இந்தியாக்காரன் கடவுளை வேண்டும் போது கடவுளே அழறார். கடவுள் ஓன்னு அழறார். என்னன்னா இந்தியாவை காப்பாற்ற இந்தியனே இல்லை. சரியா, இந்தியாவிலே ஆட்கள் இல்லை. ஆக எல்லாரும் சேர்ந்தாலும் இந்தியாவை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். அப்படிப்பட்ட உதாரணங்களை சூது மனம் படைத்தவர்கள், குறைபாடு மனம் படைத்தவர்கள் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே பாசிட்டிவா நான் வளரணும், நீ வளரணும், நாடு வளரணும், எல்லாரும் வளரணும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மனம் தூய்மையாக இருக்கும். நம்முடைய விவேகானந்தார் ஒரு உதாரணம் சொல்லுவார். மனிதனே, உன் மனம் குப்பை தொட்டி அல்ல,
அந்த குப்பை தொட்டியாக நினைத்து நீ கண்டதை உள்ளே போட்டுக் கொள்ளாதே. பொய், அழுக்காறு, துரோகம், பிறரை வாழ வைக்க, பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்ற குப்பைகளை உன் மனதில் போட்டுக் கொள்ளாதே. மனம் ஒரு தங்க பீரோ. அந்த பீரோவில் என்ன வைப்போம்? தொடப்பக்கட்டை, செருப்பு, இதெல்லாம் யாருன்னா ஒரு பீரோவில் வைப்பாங்களா? அதை தூக்கி வெளியே போடுவாங்க. ஆனால் உன் மனம் ஒரு தங்க பீரோ. அதை நல்லவைகளை வை, பிறர் வாழ வேண்டும் என்கிற வள்ளல் தன்மையை வை. நீ சுத்தமாக இரு, தூய்மையாக இரு, மக்கள் எல்லோரும் உன்னை வாழ்த்துவார்கள். நீ மக்களை வாழ்த்து, பிறரை வாழ்த்துவதாலே நீ வாழலாம் என்பதாலே இந்த சின்ன படத்தை பெரிய படமாக வேண்டும் என்று இறைவன் அருள் வேண்டி வந்திருக்கிறேன். சீசா என்கிற இந்த படம் நல்ல மனம் கொண்ட மருத்துவரால் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு புதிய இயக்குனரை உருவாக்கி இருக்கிறார். இயக்குனரும் வாழ வேண்டும், தயாரிப்பாளர் வாழ வேண்டும். தயாரிப்பாளர் திரும்பி பணம் வந்தால் அடுத்து படம் எடுப்பார். தொழிலாளர்கள் வாழ்வார்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வருவார்கள், கலைஞர்கள் வருவார்கள். ஆகவே இந்த சீசா முதலீடு செய்த நமது மருத்துவர் ஐயா வாழ்க, வெற்றி பெறுக, இயக்குனர் வாழ்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வாழ்க. நன்றி, வணக்கம். உண்மை இதை உங்களுக்கு அதான் சொன்ன இந்த கதையை நீங்கள் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வாழ்க்கை. இப்போ நம்ம போராடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா? இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேறு எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா? இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வருது? எனக்கு 100 தடவை சொல்றாங்க எங்க பசங்க, நீ படம் எடுப்பா, நீ படம் எடுப்பான்னு. வேணாம்ப்பா, போதும். யாரையுமே இன்னைக்கு வேலை வாங்க முடியல. ஒரு படம் ஆரம்பிச்சுட்டா அந்த ப்ரொடியூசர் 2 சொட்டு கண்ணீர் விட்டாதான் அதுல வேலை செஞ்ச அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான். எவ்வளவு இப்போ ஒரு 50 லட்சம் ஒரு படத்துல போடுறோம்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவானா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அப்படித்தான் இருக்கு. இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்தில் இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சிருக்காரு. நீங்க படம் எடுத்திருக்கீங்க. அப்படித்தான் நீங்க ஆவீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் நல்லா வருவீங்க, நல்ல மனசு இருக்கு உங்களுக்கான கதை பாட்டு. நீங்க பாருங்க, நாங்க பஞ்சு மிட்டாய், சீலை கட்டின்னு இன்னைக்கு கூட 2 படத்துல என் பாட்டு ஓடுது. அந்த மாதிரி பாட்டுலாம் எங்களுக்கு இன்னைக்கு அந்த பாட்டு எழுதுற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? ஏன் கொடுக்கல? நீங்களே எழுதிட்டீங்களே. அந்த மாதிரி பாடல்கள், அந்த டூயட் எழுதுனது நீங்க தானா? அருமையான வார்த்தைகள். அது ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. ஏதாவது படம், இயக்கம், மியூசிக், அவர் ஒரு புதியவரா? 3 படம் சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு. 3 படம் நல்ல படம். எல்லாமே சின்ன படம் தாங்க. தியேட்டரில் தான் பெரிய படம் ஆகுது. பூராமே சின்ன படம் தான். இப்போ நிறைய பெரிய படங்கள் சீக்கிரம் கொஞ்சம் சின்னதாகி போச்சு, நிறைய சின்ன படங்கள் பெருசாகி போச்சு. அதனால நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி. வெரி குட் மியூசிக். நான் சும்மா முகஸ்துதிக்கு சொல்லலை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. கிரேடிங்கில் கொஞ்சம் கோளாறு இருக்குது போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சரியாக வரல இதில். ஆமாம், படத்தில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது ட்ரெய்லருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான். நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்படி பண்ணுறது தான். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, அதனால் நீங்கள் முதல்ல குடும்பம் இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க. முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு? சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் டைரக்டர் ஆகும்போது 39 வயசில் தான் நான் என்றாசாவன் மனசிலே படம் எடுத்தேன். எனக்கு கடவுள் ஒரு அனுகிரகம் என்ன கொடுத்தான்னா, இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது எனக்கு. அந்த காலத்தில் ஒரு மிடில் ஏஜ் கதை, அது ஒரு ஃப்ளூ கேட்டான் தி வால், இப்படியும் அப்படியுமான படம் தான் அது. அந்த காலத்தில் இளையராஜாங்கிற ஜாம்பவான் கிடைச்சாரு. ராஜ்கிரன்கிற ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வரம் கொடுத்தாரு. இதெல்லாம் மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு எடுத்தா ஓடாது. இது
பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம், உங்களுக்கு தான் வெளிச்சம். 42ங்கிற வயசு நான் ஒன்றும் வெளியே சொல்லலை. அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க. வேற என்ன சொல்கிறது, தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் வரேன். இந்த படத்தை பற்றி குறைகள் இருந்தாலும் கூட, குறைகள் எனக்கு தெரிஞ்ச குறைகள் இல்லை, குறைகள் இருக்குன்னு சொன்னால் அது மேதாவித்தனம் தான். தயவு செஞ்சு 2 நல்ல வார்த்தைகள் எழுதுங்க. இத்தனை தடவை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது, படம் என்னது கிடையாது. இருந்தால் கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், 2 நல்ல வார்த்தைகள் எழுதுங்க. உண்மையிலேயே நான் இப்போ சமீப காலமாக எந்த விழாக்களுக்கும் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் பேசினார், நான் சோன் பேசுகிறேன், அவர் பேர் மறந்துருச்சு. இல்லை நீங்கள் இயக்குனர் பேச சொல்லுங்கன்னு. அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசினார், இல்லை இயக்குனரை பேச சொல்லுங்கள். அப்புறம் இயக்குனரே பேசினார். நான் இங்கே வந்ததுக்கு காரணமே இது ஒரு சின்ன படம். நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்து தான் வந்தோம். ஒரு சின்ன படத்துக்கு போய் 4 வார்த்தைகள் சொன்னால் மீடியா அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கேன். அதுக்காக ஒரே ஒரு 2 வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். அந்த படம் ஒரு 4 நாள் போனோம், இன்றைக்கி 4 நாள் போனால் போதுமானது. 4 நாள் போனால் உங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் அதனால் கிடைக்கும். அவர் இன்னும் 2 படம் பண்ணுவார், மறுபடியும் நமக்குள்ளே தான் இருப்பார் அவர். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடினே, அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க பார்த்த உடனே. ஒருவேளை ஒரு பாம்பே பொண்ணாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், பாடினுன்னாங்க. ஓ பாடினி குப்தா, பாடினி ராவுன்னு இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன். அம்மா உங்கள் பேர் திருப்பி சொல்லுங்கள். இல்லை அப்படின்னு நினச்சேன். இப்போ பாடினி குமார்னு சொன்னாங்க. தமிழ் பொண்ணு அழகாக தமிழில் பேசிட்டாங்களே, அதுவே உங்களுக்கு பாதி சக்ஸஸுங்க. ஒரு ஹீரோயின் தமிழ் பேசிட்டா. நட்டி உங்களை நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கீழே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் இந்த கதையை பற்றி சொன்னார். இந்த என்னங்க சீசான்னு நான் சீசான்னா தமிழ் இன்னொன்று இருக்குது, பாட்டிலு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீசான்னா அப்படி தான் ஒரு மீனிங் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. அவர் ஒரு அருமையான கதை சொன்னாருங்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை, எந்த படத்துலையும் பார்த்ததும் இல்லை. அப்படியே ஒரு லைன் அது. ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை, அதாவது தன்னுடைய அனுபவம்னு அவர் வாழ்க்கையில் பட்ட அனுபவம் இல்லை, சொசைட்டியில் சந்தித்த அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறதில்ல. அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்கள் போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம். அவர் சொல்லும்போது கேட்கும்போதே பயமாக இருக்குது. அவர் படத்தில் இருந்து, ஆனால் ட்ரெய்லர்லேயும் அதில் அது தெரியல, படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, இதில் உழைச்ச எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு வெற்றி பக்கத்துலேயே இருக்குது. நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+ multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.